ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான உரைப்பு முறுக்கு தான் செய்ய போகிறேன். டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஸ்வீட்ஸோடு தான் நான் இன்றைக்கு உரைப்போடு நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உரைப்பு முறுக்கு. இதை நாங்கள் செஞ்சு ஒரு போத்தலில் போட்டு வச்சோம்னா டீ டைமில் நல்ல குட்டி குட்டி பசி வர டைம்லாம் எடுத்து செம்மையாக சாப்பிடலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு ஆர்டருக்காக தான் செய்கிறேன், எங்களுக்கும் சேர்த்து தான் செய்கிறேன் நண்பர்களே. வாங்க செய்யலாம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க சூப்பரான சுவையான நல்ல காரசாரமான முறுக்கு செய்யலாம். வாங்க. இப்போ தண்ணியை வைப்போம். தண்ணி உள்ளுக்கு விழுந்துருமா இல்லைன்னு நல்லா பொங்க தேவையில்லை. கணக்காக அந்த குமிழி கொதிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா சரி, கொதிக்கட்டுக்கும். இப்போ மாவு எல்லாத்தையும் எடுப்போம் பாருங்கள். இதில் அவிச்ச மாவு எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளரால் 3 டம்ளர் அவிச்ச கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளாவை நாங்கள் அவிச்சு போட்டு புட்டை வைப்போம். அந்த அவிச்ச மாவில் 3 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதே 3 டம்ளரால் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதில் சேர்ப்போம். காணுந்தானேண்டா அவிச்சமா. இதோட பார்த்திங்கன்னா கடலைமா 3 டம்ளர். இதோட பார்த்திங்கன்னு சொன்னால் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் சேர்க்குறது. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்கிறேன். இதோட பார்த்திங்கன்னா எள் எடுத்துருக்கிறேன், ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மாதிரி. சீரகத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறேன், சின்ன சீரகத்தூள். இது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். இதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இதில் பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டர் எந்த நல்ல இறுக்கமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக எடுத்து நான் இதில் சூடு காட்டி போட்டு தான் மெல்ட் பண்ணிவிட்டு தான் சேர்க்க போகிறேன். இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுப்பேன். இது இருக்க உருக்கி எடுப்பேன். இந்த எடுத்து வச்சு போட்டு இந்த பட்டரை பாருங்க, இந்த மாதிரி உருக்கி எடுத்துட்டேன். உங்களோட ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் வெளியிலேயே எடுத்து வச்சுருந்தா அப்படியே சேர்க்கலாம். நான் எடுத்து வைக்காதபடியாக உருக்கி எடுக்கிறேன். இனி இது எல்லாத்தையும் முறுக்கா கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி குமிழியாக வரைக்கிலே இறக்க வேண்டியதான். நல்லா கொதித்து பொங்க தேவையில்லை. இனி இறக்கி போட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு இங்கே பாருங்க, மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நாங்கள் இடியப்பத்துக்கு மாவு குழைக்கிற மாதிரி குழைச்செடுக்க வேண்டிய. ஆக பொங்க விட்டோம்னா மாவு அவிஞ்சிடும். அதால் கணக்காக இந்த பதத்தோடையே தண்ணி இறக்கிடணும், ஆக பொங்க விடாமல். இப்போ இதே மாதிரி பார்த்து விட்டு இடியப்பத்துக்கு நாங்கள் மாவு குழைக்கிற மாதிரி குழைச்செடுக்கணும். கூட விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து. இப்போ பாருங்க, இந்த மாதிரி குழைச்சி எடுத்தாச்சு. நாங்கள் இடியப்பத்துக்கு எப்படி குழைப்போமோ அதே மாதிரி குழைச்சி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக மேலால் எண்ணெய் பூசி விடுவோம் வேண்டாம், இந்த எண்ணெய் காயாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி கட்டுக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ரே எடுத்துருக்குறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி விடுவோம். அதுக்கு பிறகு இந்த முறுக்குரலில் தான் நான் இது புழிஞ்செடுக்க போகிறேன். இந்த ஸ்டார் இதை போடுவோம். ஸ்டார் வச்சு போட்டுட்டு இங்கே நாங்கள் குழைச்சி வச்சுருக்கிற மாவு இருக்குது தானே, அதில் எடுத்து இருக்க வச்சுட்டு ஓய் இருங்க வாரேன். இனி இதை மூடுவோம். இந்த மாதிரி பூட்டிட்டு
நாங்கள் புளிய வேண்டியா. இது வந்து வட்டமாக இந்த மாதிரி பாருங்க எப்படி இதில் காணுமா? இன்னும் கொஞ்சம் பெருசாக போமா? இன்னும் பெருசாக வருமா? பேர் காணுமே. போதுமே. இப்படி எடுத்து இப்படியே இதோடு ஒட்டி விடுவோம். முருகை பார்த்தோன்னா காமம் இதில் வைப்போம். இந்த மாதிரி கொஞ்சத்தை சாப்பிடுமில்ல. சாப்பிடும். பார்த்திங்களா? இந்த மாதிரி கொஞ்சத்தை நாங்கள் புளிஞ்சு எடுத்து போட்டு அதுக்கு பிறகு எண்ணெய் சட்டியை வைப்போம். என்ன அப்போ டக்குன்னு எங்களுக்கு போட்டு எடுக்க ஈஸியாக இருக்குது. அப்படிங்களா? இந்த மாதிரி தான். சின்னதாக வேணுமெண்டா நீங்கள் சின்னதாக கூட எடுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் பெருசாக எடுப்போம். என்ன கடைகளில் இப்படி பெருசாக தான் விற்கும். காணுமே. பார்த்தீங்களா நண்பர்களே? இது எடுத்து என்ன வைப்போம். இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டு வரேன்னா பார்த்தீங்களா எப்படி ஒரு வடிவாக வருதுன்ட்டு. அதே மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கு. இதை அப்படியே ஒட்டி விடுவாங்க. எண்ணெயை வைப்போம் சூடாட்டுக்கும். இங்கே பாருங்கள் முறுக்கு புளிஞ்சு வச்சுருக்கிறேன். இனி ஒன்று ஒன்றா பொரிச்செடுக்க வேண்டியதான். முறுக்கு புளிஞ்சிட்டு மற்றதை புளியறதுக்கு நாங்கள் கொஞ்சம் இதை என்ன சுட்டு புளிவோம்னு சொன்னால் மூடி வைக்கணும் மாவை. இல்லாட்டிக்கு ஒரு ஈர துணி சேவியட்டால் மூடி வைக்கணும். இல்லாட்டிக்கு மா காஞ்சிரும். இப்போ எண்ணெய் சூடாட்டுக்கும் பொரிப்போம். அதுக்குள்ளே கோப்பி போட்டு கொண்டு வந்திருக்கோம். குடிச்சு பொரிப்போம் என்ன பாருங்க. ஒரு குட்டி மாவை போட்டு பார்த்து நான் என்ன சூடாயிட்டு. அப்போ நாங்கள் இங்கே பாருங்க இது நாங்கள் புளிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கு. கணக்க போடக்கூடாது. கணக்கா காணுவேன் ஒன்று போடுவோம். இதில் பார்த்தீங்களா? புரியுது. உடனே கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. என்ன உடஞ்சிரும். பொரிஞ்சு அப்படியே விரட்டுக்கு மேலால். இப்போ பாருங்க முறுக்கு சுடுபட்டுட்டு எடுப்போம். இதில் பாருங்க ஒன்று நான் வடிவம் அமர்த்தாமல் அதை அப்படியே கலாண்டுட்டிங்க. அதெல்லாம் வடிவம் அமர்த்தணும். இனி அடுத்தது நாங்கள் வடிவம் அமர்த்தி போடுவோம். இந்த பக்கத்தை அமர்த்தி விடணும். இல்லாட்டிக்கு இது அப்படியே முருகைக்குள்ளே அந்த சுடுவடையக்க வந்துடும். வெண்ணெய் நல்லா சூடானோன்னு பார்த்தீங்களா கடாண்டு சுடுபடுது. சைட்டு பக்கத்தை நாங்கள் முடிக்கிற அந்த ஜாயிண்ட்டை வடிவை இறுக்கி அமர்த்தி விடணும். இப்போ பாருங்க எண்ணெய் நல்ல ஹீட் ஆனோன்னா நல்லா வருது. இதை வந்து நண்பர்களே இப்படி சாப்பிட்டு பாருங்க. அப்படி போட்டுட்டு இங்கே நான் டீ உணர்ந்துருக்கேன் தானே, இந்த டீயில் உடைச்சி போட்டுட்டு சும்மா சுடுவு இப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு இப்போ பாருங்க இந்த மாதிரி டீயில் போட்டாச்சு. உள்ளுக்கு போயிட்டுங்க அப்படியே ஊற விட்டுட்டு குடிக்கணும். சுடுவது கொஞ்சம் ஊறட்டுக்கும். இங்கே இந்த முறுக்கு திரி போடுவோம். இப்போ பாருங்க இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். இந்த கொதி அடங்கினோன்னு எடுக்க வேண்டியதுதான். இது முதல் போட்டது பொரிஞ்சிட்டு பாருங்க ஒருக்கா திருப்பி விடுவோம். மற்ற பக்கம் இந்த கொதி அடங்கி வந்தோன்னா எடுக்கணும். அதுக்கு முதல் எடுக்கக்கூடாது. இப்போ இது பாருங்க நல்லா அடங்கிட்டு இது எடுப்போம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே. சரியா? இப்போ பாருங்க நண்பர்களே, முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்களா? இதுக்கு வந்து மேலால் கொஞ்சமாக மிளகாத்தூள் இதில் போட்டுட்டு பிரட்டுவோம். என்ன மிளகாத்தூள் கொஞ்சம், அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் போட தேவையில்லை. உப்பெல்லாம் கணக்காக இருக்கு. கொஞ்சமாக மேலால் உப்பு சேர்த்துட்டு இதை குளிக்க விடுவோம். இறுக்கி குளிக்கினா உடைஞ்சிரும். பார்த்தீங்களா? அப்படி குளிக்கினா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் உப்புத்தூள் மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம். ஓகே நண்பர்களே, இப்போ சூப்பராக முறுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு. சரியா? ஆனால் ஒன்று தான் எடுக்கணும். ஏன்னு சொல்லுங்கள், இது வந்து ஆர்டருக்கு செஞ்சுருக்கேன். துபாய்க்கு போகுது. சாஜாவா? அதனால் ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டு வச்சுருவோம். சரியா? இந்தாங்க சாப்பிட சொல்லுங்க பாப்பம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க எப்படி இருக்கு அங்கே பாருங்க. உடைச்சு காட்டுங்க. உடைச்சு சாப்பிடுங்க யூட்டு. உழைப்பு முறுக்கு நலக்கு முறுக்குன்னு இருக்கா உணவு இது இல்லை தூள் தூளா இங்க பார்த்தீங்களா? இப்படி இருக்கும் நண்பர்களே. நான் முறுக்கு 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 சாப்பிடு சாப்பிடு சொல்ல போய்க்கு. உரைப்பா காரசாரமா செம்மையாக வாயில போட்டு நொறுக்கு முறுக்கு முறுக்கு முறுக்கு. இது வந்து இப்படி டீயில போட்டு குடிக்க நல்லா இருக்கும். சொல்லிட்டு இதுக்குள்ள போட்டுட்டு நல்லா இருக்கும். வேருக்கு பிடிக்காது. டீக்குள்ள உடைச்சு போட்டுட்டு அப்படியே குடிக்க கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு குடிக்க நல்ல டேஸ்டா இருக்கும். உலங்க நல்லா இருக்கும்ல. ட்ரை பண்ணி பாரு. நல்லா இருக்கு. நீங்க குடிச்சு பாருங்க. இருக்கா? சரி, ஒரு முறுக்கு தரேன் தான் குடிச்சு பாருங்க. காசு வேணாம் தான் குடிச்சு பாருங்க. நல்லா இருக்கும். மெண்டா பிடிக்காதா? நீ ட்ரை பண்ணி பாரு. நல்லா இருக்கும். நீங்க ஒரு அந்த முறுக்குல அப்படி செஞ்சு ஞாபகம் இருக்கா? சின்ன சின்ன முறுக்கு ஞாபகம் இருக்கா? நான் போட்டு குடிச்சேன். அப்படியே குடிக்க கடிச்சு கடிச்சு குடிக்க அப்படியே சொத்தமே தெரியும். நல்ல உரைப்பு முறுக்கு தான் போடணும். இனிப்பு முறுக்கு போடக்கூடாது. இனிப்பு முறுக்கு போட்டால் திகட்டிடும். டிஎம்சி இனிப்பா இருக்கும். நல்லா இருக்கு நண்பர்களே. இவர் சும்மா சொல்றாரு. இல்ல நீங்க போட்டு குடிச்சு பாருங்க. செம்மையா இருக்கும். நல்லா இருக்கும். போடா நீ ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு நான் செஞ்சு தரேன். நீ குடிச்சு பார்த்து சொல்லு. சரியா? இப்படி தூளாக்கி போடு தம்பி. சரியா? எந்த இதெல்லாம் அப்படி தூளாக்குன்னு தானே. இப்படி குட்டி குட்டியாக தூளாக்கிட்டு டீக்குள்ளே போட்டுவிட்டு அப்படியே ஊறிடும். டீயில் குட்டிக்க அப்படியே கடிச்சு கடிச்சு டீயை குடிக்க செம்மையாக இருக்கும். ஓகே, இந்த முறுக்குக்கு வருவோம். சொல்லுவி நம்ம இல்லை நான் சொல்லுவேன். சரி, உண்மைக்கு நண்பர்களே நல்லா இருக்கு. மேலால் மிளகாத்தூள் உப்புத்தூள் எல்லாம் போட்டாங்க. அதுக்கு நல்லா இருக்கு. முறுக்குலேயே நல்ல உப்பு சுவரித்தான் இருக்கா. நான் மேலால் போடைக்க சாப்பிடுக்க இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டும் அதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பம்னா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இதே மாதிரி காணும் மெதுவாக சாப்பிடுங்க. எனக்கு இந்த நொறுக்கு நொறுக்குன்னு சாப்பிட்டா கோவம் வருண்டா கண்ணு. அதுக்காக மெதுவாக சாப்பிடுவோம். செம்மையாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பைட்டடா. செம்மையாக இருக்குது. முறுக்கு 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 நல்லா இருக்கு. Bye bye.